பாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப பெரிய டாபிக் மாதிரி நமக்கு தெரியும். ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கணும் விஷயத்த. ரொம்ப கடினமா அது இருக்கிறது இல்ல. ரொம்ப எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை நாம. நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். அந்த இலக்கண நூல் இந்த இலக்கண விளக்கம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இலக்கணம் சம்பந்தமான விஷயம் இருக்குதா மேடம்? அதுவும் கிடையாது இல்லைங்களா. பாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பாயிரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா ஒரு எளிமையா உங்களுக்கு நான் இப்ப சொல்லிடுறேன். அப்புறம் உள்ள போக போக உங்களுக்கு விஷயம் புரியும். புரியுதுங்களா? பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு டாபிக்கு அப்படிலாம் கிடையாது. இதுல ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? பாயிரம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நூலினுடைய முன்னுரை. இப்ப நம்ம நிறைய புக்லாம் வாங்குவோம். புக் ஃபேர் போறோம், நிறைய புத்தகங்கள் வாங்குவோம். அதோடைய முதல் அட்டை பகுதி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. முன்னுரை, முக உரை, அணிந்துரை, புனைந்துரை, நூன்முகம், புற உரை, தந்துரை. இதுல ஏதாவது ஒண்ணு யாராவது நிச்சயம் பார்த்திருப்பீங்க. புத்தகத்தினுடைய மேல் அட்டை எடுத்துட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களாம்மா? அதை தான் அப்ப என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா பாயிரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த முன்னுரை, புனைந்துரை, அணிந்துரை, முகவுரைலாம் என்ன சொல்லுது அப்படின்னா நூலுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கறத சும்மா ஒரு 4-5 வரிகள்ல அப்படியே நமக்கு அப்படியே கோடிட்டு காட்டுகிறது செய்தியை. புரியுதுங்களா? பாயிரம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் சொன்ன இத்தனை பேர்கள் சொன்னேன் இல்லைங்களா. முகவுரை, முன்னுரை, அணிந்துரை, புனைந்துரை, நூன்முகம், புற உரை, தந்துரைன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதெல்லாம் பாயிரத்திற்குரிய வேறு பெயர்கள்னு சொல்லுவாங்க. பாயிரம் இருவகைப்படும். புரியுதுங்களா? சிறப்பு பாயிரம், பொது பாயிரம்னு இருவகைப்படும். பாயிரம்னா என்னன்னு மட்டும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம உள்ள போயிடலாம். பாயிரம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நூலு எழுதின ஆசிரியர் யாரு, இதை சொல்லிட்டாலே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். நூல் இருக்கு, அந்த நூல் எழுதின ஆசிரியர் யாரு, அந்த நூலுடைய பேர் என்ன, அந்த ஆசிரியருடைய பேர் என்ன, அந்த நூலுக்குன்னு ஏதாவது பெருமை இருக்குதா, அந்த ஆசிரியருக்குன்னு ஏதாவது பெருமை இருக்குதா, அந்த நூல் பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு எந்த காலத்துல இயற்றப்பட்டது, யார் முன்னிலையில் இயற்றப்பட்டது, இந்த நூல் வேற எந்தெந்த நிலப்பரப்புகள்ல எல்லாம் கிடைக்கும், இந்த நூல் ஒரு முதல் நூலா அல்லது வழி நூலா, இந்த நூல் வகை, தொகை, விரி இன்னதில் எவ்வகையை சார்ந்தது, இந்த நூல் சிறியவர்கள் படிக்கிறதுக்கு உண்டான நூலா, பள்ளி பிள்ளைகளுக்கு உண்டான நூலா, பெரியவங்களுக்கு உண்டான நூலா, இந்த நூலை படிக்கிறதுனால என்ன பயன். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியா விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களை கொடுக்கறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம உள்ள போலாமா? கவனிங்களேன். பாயிரம் இல்லது பணுவல் அன்றே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நூல் அப்படின்னா நிச்சயம் பாயிரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நன்னூலுக்கு கூட பாயிரம் இருக்கு. எல்லா நூலுக்கும் பாயிரம் இருக்கணும். அப்ப பாயிரம்னு சொன்னோடனே படாரம் உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு முன்னாடி நிக்கணும்? முன்னுரைன்னு சொன்னாங்க. பாயிரம்னா முன்னுரை. சும்மா சிம்பிளா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப முன்னுரை ஒரு நூலுக்கு ரொம்ப அவசியம். முன்னுரை இல்லை அப்படின்னா அந்த நூலுக்குள்ள என்ன செய்தி, யார் எழுதுனாங்க, அந்த நூலோட பேர் என்ன, அந்த நூல் வேற எங்கெங்க கிடைக்கும், அந்த நூல் எந்த காலத்துல இயற்றப்பட்டது, எதுவுமே நமக்கு தெரியாம போயிடும் இல்லைங்களா. அப்போ ஒரு நூல் அப்படின்னா பாயிரம் ரொம்ப ரொம்ப அவசியம். பாயிரம் இல்லையேல் அது பணுவல் அன்று அப்படின்னு சொல்றாங்க. நன்னூல்ல பாயிரம் இல்லை ஒரு நூலுக்கு அப்படின்னா அது நூலே கிடையாதுப்பான்னு சொல்றாங்க. இப்ப நான் அவ்வளவு நேரம் பேசணும் இல்லைங்களா, இந்த செய்தி தாம இந்த டாபிக் உள்ள இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அழகா சொல்லிக்கிட்டே போறேன். கவனிச்சுக்கலாம். நீங்க கவனிங்களேன். முக உரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புற உரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம். இதெல்லாம் என்னமா? பாயிரம். பாயிரத்துக்கு உண்டான வேறு பெயர்கள். அப்ப பாயிரத்திற்கு உண்டான வேறு பெயர்கள் எத்தனைன்னு கேட்டா 7. புரியுதுங்களா? 7 பேர் இருக்குது பாயிரத்துக்கு. ஓகேமா? பாயிரம் பொது சிறப்பு என இரு பாற்றே. பாயிரத்தை எப்படி பிரிக்கலாம்? பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என இரு வகையாக பிரிக்கலாம். நூலே நுவல்வோன் நுவலும் திறனே. நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும் எல்லா நூற்கும் இவை பொது பாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நூலினுடைய இயல்பு, ஆசிரியரின் இயல்பு, ஆசிரியர் கற்பிக்கும் முறை, மாணவரின் இயல்பு, மாணவர் கற்கும் முறை, இதை தான் அங்க சொல்லியிருக்காங்க. இதுக்குண்டான விளக்கம் எல்லாமே கீழே இருக்கு. என்னென்ன நான் சொல்ல பாருங்க. நூலுடைய இயல்பு என்ன, ஆசிரியருடைய இயல்பு என்ன. ஆசிரியர்னா உடனே என்ன செய்வார்? அவரு கற்பிப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். கற்பிக்கும் முறை. அடுத்து யார் அதை கேட்கறது? மாணவனினுடைய இயல்பு, கற்கும் முறை. இது 5மே இருக்கிறது தான் என்னம்மா? பொது பாயிரம். 2 வகைன்னு சொன்னாங்க இல்லையாம்மா? பொது பாயிரம், சிறப்பு பாயிரம்னு 2 வகை சொன்னாங்க இல்லையா?
அதுல அந்த பொதுப்பாயிரத்துக்கு என்னமா அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 5மே அடங்கியது என்னதுமா பொதுப்பாயிரம். சிறப்பு பாயிரம் என்ன? இப்ப நான் அவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? நானு நூலுடைய பேர் என்ன, ஆசிரியருடைய பேர் என்ன, நூலுக்கு என்ன பெருமை, ஆசிரியருக்கு என்ன பெருமை, அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அதெல்லாம் எது உள்ள இருக்கும்னா சிறப்பு பாயிரத்துக்குள்ள இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பாயிரம். எது ரெண்டும் சேர்ந்தது? பொது பாயிரமும் சிறப்பு பாயிரமும் சேர்ந்ததுதான் பாயிரம். சரிங்களா? ஓகே, கவனிங்கம்மா. ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே, கேட்போர் பயனோடு ஆய் என் பொருளும், வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே. வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே. காலம் களனே காரணம் என்றும், மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும், பாயிரம் இல்லது பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. கவனிங்க. மாடத்துக்கு சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும், ஆடமை தோல் நல்லார்க்கு அணியும் போல், நாடுமுன் ஐந்துரையா நின்ற ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும், பெய்துரையா வைத்தார் பெரிது. நல்லா கவனிங்க. இப்ப இதுவரையில இதுல இருந்து இதுவரையில இருக்கக்கூடிய விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா கீழே அழகா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, நான் உங்கள்கிட்ட பேசணும் இல்லைங்களா? அந்த பேசின செய்தி அப்படியே கீழே இருக்கும். பொது பாயிரம்னா என்ன, அது உள்ள என்னென்ன இருக்கு, சிறப்பு பாயிரம்னா என்ன, அது உள்ள என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் இப்ப கீழே காட்டுறேன் பாருங்க. அடுத்தது கவனிங்களேன். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும், பாயிரம் எல்லது பணுவல் அன்றே அப்படின்னு சொன்னோம்னா, நீ 1000 பக்கங்களை கொண்டு கூட ஒரு நூலை சிறப்பா எழுதிட்டு போ, 1000 பக்கங்களை கொடுத்து கூட ஒரு நூலை நீ படிச்சுட்டு போ, எப்படி வேணாலும் எழுதிட்டு போ, ஆனா அந்த நூலுக்கு பாயிரம் இல்லைன்னா அது நூலே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிரம் இல்லையேல் அது பணுவல் அன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஓகே. அடுத்தது கவனிங்களேன். மாடத்துக்கு சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும், ஆடமை தோல் நல்லார்க்கு அணியும் போல், நாடிமுன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும், பெய்துரையா வைத்தார் பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் நன்னூல்ல சொல்லப்பட்ட இந்த வரிகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடத்துக்கு சித்திரம் போன்றும் மாநகர்க்கு கோபுரம் போன்றும் பெண்ணுக்கு அணிகலன் போன்றும் நூலுக்கு பாயிரம். மாடம் அப்படின்னா சித்திரங்கள் அமைய பெற்றிருந்தா அது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. மாடம்னா சித்திரங்கள் இருக்கணும். ஓகேங்களா? மாநகரம் அப்படின்னா கோபுரங்கள் வீற்றிருக்க வேண்டும். மாநகரம்னா என்னங்க? கோபுரங்கள் இருக்கணும். ஒரு பெண் அப்படின்னா அணிகலன்கள் அவசியம். ஒரு பெண் அப்படின்னா அணிகலன்கள் அவசியம். அது மாதிரி ஒரு நூல் அப்படின்னா அதுக்கு பாயிரம் மிக மிக அவசியம். அதுக்குண்டான வரிகள் தான் அது. மாடம் அப்படின்னா சித்திரங்கள் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததோ, மாநகரம் அப்படின்னா கோபுரங்கள் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, ஒரு பெண் அப்படின்னா எப்படி அணிகலன்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அது போல ஒரு பணுவல் ஒரு நூல் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பாயிரம் மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களாம்மா? ஓகே, கவனிங்க. இதுக்குண்டான பொருளறிதல் இருக்கு. பால் அப்படின்னா வகை. பால்னா என்னமா? வகை. இயல்பு அப்படின்னா இலக்கணம்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுற மாதிரியான பொருளறிதல் தான் இருக்கும். கவனமா இதை நீங்க பார்த்துக்கணும். பால் அப்படின்னா வகை, இயல்பு அப்படின்னா இலக்கணம், மாடம் அப்படின்னா மாளிகை. மாடம்னா என்னமா? மாளிகை. அமை அப்படின்னா மூங்கில். கழைனாலும் மூங்கில் நம்ம படிக்கிறோம் இல்லையாம்மா? அமை அப்படின்னாலும் மூங்கில்ங்கிறத மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கவனிங்கம்மா. அடுத்தது கவனிங்க. பாயிரம் நான் சொன்ன செய்தி அப்படியே இதுல இருக்கு. நான் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கே புரியும் பாருங்க. நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது. ஓகே தானுங்களா? அப்பனா விஷயம் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்தது பாயிரத்திற்குரிய பெயர்கள் 7. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னன்றது உங்களுக்கு 2-3 டைம் சொல்லியிருக்கேன், கவனிச்சுக்கோங்க. முகவுரைன்னு என்ன அர்த்தம்னா நூலுக்கு முன்னாடி சொல்றதா முகவுரைன்னு சொல்லுவாங்களாம். எல்லாமே பாயிரம் தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு வகை, புரியுதுங்களா? ஒரு ஒரு மாதிரியான ஒரு தோரணை. ஓகேங்களா? அப்ப முகவுரைனா நூலுக்கு முன் சொல்லப்படுவது முகவுரை. பதிகம் அப்படின்னா 5 பொதுவும் 11 சிறப்பும் ஆகிய பல வகை பொருள்களையும் தொகுத்து சொல்றது. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, பாயிரம் இருவகைப்படும்னு சொன்னோம் இல்லையா? பொது பாயிரம், சிறப்பு பாயிரம்னு சொன்னோம் இல்லைங்களா? இது ரெண்டையுமே சேர்த்து அப்படியே கொடுப்பாங்க. சில புத்தகங்களை படிச்சிருப்போம், பதிகம்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா அதுல எல்லா டீட்டெயிலும் இருக்குன்னு அர்த்தம்.
அப்ப பதிகம்னு இருந்தா அது உள்ள பொது பாயிரமும் இருக்கு, சிறப்பு பாயிரமும் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களாமா? அடுத்தது கவனிங்களேன். அணிந்துரை அப்படின்னா நூலின் பெருமை முதலியவற்றை விளக்க அலங்கரித்து சொல்வது. நூலினுடைய பெருமையை விளக்குறதுக்காக, அதை அலங்கரித்து சொல்றதுக்காக அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க? அணிந்துரைன்னு கொடுக்குறாங்களாம். புனைந்துரை அப்படின்னா நூலின் பெருமை முதலியவற்றை விளங்க அலங்கரித்து சொல்வது. அதுவும் புனைந்துரை அணிந்துரை ரெண்டுமே ஒண்ணுதான் விளக்கங்கள். ஓகேமா? அணிந்துரைக்கும் புனைந்துரைக்கும் ஒரே மாதிரியான விளக்கங்கள். நூன் முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நூலுக்கு முகம் போல முற்பட்டிருப்பது நூன்முகம் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. அடுத்தது கவனிங்க. புற உரை அப்படின்னு சொன்னோம்னா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை, சொல்ல பொருள் அதுல சொல்லாத எது அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி கொடுக்கறது. அதை புறத்தே சொல்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதுமா? புற உரை அப்படின்னு சொல்றாங்க. தந்துரை அப்படின்னா நூலில் சொல்லிய பொருள் எப்படி அல்லாதவற்றை தந்து சொல்வது, அது புறத்தே சொல்வதுமா. இது தந்து சொல்வது தந்துரை. புறத்தே சொல்வது புற உரை, தந்து சொல்வது தந்துரை. அடுத்தது பாருங்க. பாயிரம் இரு வகைப்படும். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். பொது பாயிரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 முறை உங்களுக்கு நான் சொன்னேன். நூலினுடைய இயல்பு என்ன, ஆசிரியருடைய இயல்பு என்ன, ஆசிரியர்னா அடுத்து என்னன்னு சொன்ன கற்பிக்கக்கூடிய முறை, அடுத்து மாணவரினுடைய இயல்பு என்ன, கற்கும் முறை என்ன. சரிங்களா? அடுத்து கவனிங்க. சிறப்பு பாயிரத்துக்கு இதுதான் இலக்கணம். இதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். திரும்ப ஒரு தரம் கவனிச்சுக்கோங்க. நூல் ஆசிரியருடைய பெயர் என்ன, நூல் பின்பற்றிய வழி அப்படின்னா இது முதல் நூலா அல்லது வழி நூலா அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு எங்கெங்கெல்லாம் அந்த புக்கு நமக்கு கிடைக்கும், நூலுக்குன்னு ஏதாவது பேர் இருக்குதா, அது ஒரு தொகை நூலா, வகை நூலா, விரி நூலா, நம்ம படிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? நிறைய புலவர்கள் பாடினதை ஒருத்தர் ஒன்னா தொகுத்து வச்சிருப்பார். புரியுதுங்களா? நாலடியார் பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. அதை அப்படியே தொகுத்து வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அது தொகை நூல் அப்படின்னு சொல்றோம். ஓரளவுக்கு விளக்கங்கள் கொடுத்து அப்படியே வகைப்படுத்தி எழுதி வச்சிருப்பாங்க. அதை வகை நூல்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஏராளமான விளக்கங்கள் கொடுத்து, புரியுதுங்களா, அகண்ட பரப்புல நிறைய விஷயங்களை உள்ள கொடுத்து நல்ல விரிவும் சிறப்பும் கொண்ட நூலாக இயற்றுவது என்னன்னு சொல்றோம் நம்ம? விரி நூல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அடுத்து பாருங்க. நூலில் குறிப்பிடப்படும் கருத்து என்ன, நூலை கேட்போர் யாரு, மாணவரா இல்ல சிறு பிள்ளைகள் குழந்தைகளுக்கு உண்டானதா அல்ல பெரியவங்க படிக்கிறதுக்கு உண்டான நூலான்றத சொல்லணும். நூலை கற்பதனால் இப்ப இந்த நூலை படித்தால் என்ன பண்ண லாபம், என்னப்பா பயன் நம்மளுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். சரிங்களா? இப்பாடல் நூற்பா வகையை சார்ந்தது. நூல் இயற்றப்பட்ட காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவை களம், அது இயற்றப்பட்டதற்கான காரணம். நூல் இயற்றப்பட்ட காலம் என்ன, இதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லும் போதே சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லைங்களா? நூல் இயற்றப்பட்ட காலம் என்ன, அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், யார் முன்னிலையில் அது அரங்கேற்றம் செய்யப்பட்டது, அது இயற்றப்பட்டதற்கான காரணம், இந்த நூலை ஏன் எழுதினார், என்ன காரணம், வேற யாருடைய நூலையாவது படிச்சுட்டு அதன்பால் ஈர்க்கப்பட்டு இந்த நூலை ஒரு வழிநூலா எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். இம்மூன்றையும் மேலே கூறப்பட்டுள்ள சிறப்பு பாயிரத்தின் 8 செய்திகளையும் சேர்த்து 11 செய்தியா கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. மேல சொன்ன 8ஐயும் சேர்த்து இதுல சொல்லப்பட்ட 3ஐயும் சேர்த்து 11 சிறப்புகளையும் சிறப்பு பாயிரத்துல கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க, நூலாசிரியர்கள் இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க. காலம் களனே காரணம் என்றையும் மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. 1000 முகத்தை பொற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவா சொன்னா கூட பாயிரம் இல்லையேல் அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த நூலே கிடையாது. இதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லையேல் அது பணுவல் அன்றே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நான் இதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மாடங்களுக்கு ஓவியங்கள் ரொம்ப தேவை, நகரங்கள் அப்படின்னா கோபுரங்கள் தேவை. அது மாதிரி அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு எது தேவை, அணிகலன்கள் தேவை. அந்த மாதிரி நூலுக்கு எதுமா தேவைன்னா பாயிரம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கவனிங்க. நன்னூல் முதல் பதிப்பு செய்யப்பட்ட வருடம் 1834. தொல்காப்பியத்தினுடைய முதல் பதிப்பு 1847மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தொல்காப்பியத்தின் முதல் பதிப்பிக்கப்பட்டது 1847 பதிப்பிக்கப்பட்டது. நன்னூல் 1834 பதிப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதாவது சனகாபுரம் பவனந்தி முனிவர் இயற்றிய நன்னூலின் முதல் பதிப்பிற்கு உரை செய்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நன்னூலினுடைய முதல் பதிப்பிற்கு உரை எழுதினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தணிகை கந்தப்ப ஐயர். திருத்தணிகை கந்தப்ப ஐயர் பிரிச்சு கூட படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஒன்னாப்புல சேர்ந்து இருக்குது. திருத்தணிகை கந்தப்ப ஐயர் அவருடைய பேரு. இவருடைய குமாரர் ஆகிய விசாக பெருமாவிளையர். விசாக பெருமாவிளையர் அப்படிங்கிறவர் தான் எதுக்குமா நன்னூலினுடைய முதல் பதிப்பிற்கு என்ன எழுதியிருக்கிறாருங்க, உரை எழுதியிருக்கிறாராம்.
பணுவல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நூல். ஏற்கனவே நம்ம எதுக்கோ ஒன்று பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு சொல்லுவாங்க தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பணுவல் அப்படின்னா நூல். ஓகே தானம்மா? ரைட். அடுத்தது பாருங்களேன். நன்னூலினுடைய முதல் பதிப்பு அச்சேற்றம் செய்யப்பட்ட இடம் சென்னப்பட்டணம். முதல் நூலினுடைய பதிப்பு அச்சேற்றம் செய்யப்பட்டது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைப்பட்டணம். ஓகேங்களா? அடுத்து கவனிங்க. நூல்வெளிமா, நூல்வெளி, நன்னூல், தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல். தொல்காப்பியம் தான் நமக்கு பழமையான இலக்கண நூல் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அதனை வந்து பாத்தீங்கன்னா முதன்மையாக கொண்டு எழுதப்பட்டது என்னதுமா? வழிநூல் தான். என்னங்க? நன்னூல். சரியாமா? அப்ப தொல்காப்பியம் முதல் நூல், நன்னூல் வழிநூல். ஆண்டு பாருங்க 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல். 13ஆம் நூற்றாண்டுல பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் நன்னூல். சரிங்களா? 2 அதிகாரங்களை கொண்டது. ஆனா பாருங்க, நன்னூல் ஒரு 5 இலக்கண நூல் என்று அதன் பாயிரம் கூறுகிறது. நன்னூல் ஓர் 5 இலக்கண நூல் என்று அதன் பாயிரம் கூறுகிறது. ஆனா நம்மளுக்கு எத்தனை இலக்கணம் தான் கிடைச்சிருக்குது? 2 இலக்கணங்கள் தான் கிடைச்சிருக்குது. பாருங்களேன். 2 அதிகாரம், இலக்கணம் அதிகாரம். ரைட், ஓகே. எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் சொல்றோம். எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் 2 தான் கிடைச்சிருக்குது. ஆனா 5 இருந்துச்சுப்பான்னு எது சொல்லுதுங்க? பாயிரம் சொல்லுது. பாயிரம் இருந்தால் தானே இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒரு நூல்னா பாயிரம் ரொம்ப அவசியம் இல்லைங்களா? ரைட், ஓகே. அடுத்ததுமா எழுத்ததிகாரம் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஈஸியா நமக்கு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் உள்ள. கவனிங்க. எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல். இது 5மே எதுக்கு இருக்குன்னா எழுத்ததிகாரத்திற்குண்டான பகுதிகள். அதே மாதிரி சொல்லதிகாரத்துக்கு 5 பகுதிகள் இருக்கு. பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல். ஓகேம்மா? பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உயிரியல். ரைட், உரியியல். ஓகேங்களா? உரியியல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சொற்களினுடைய வகை பார்க்கும்போது இலக்கணத்துல பார்ப்போம் இல்லைங்களா? அதான் உரியியல். ஓகேம்மா? அடுத்தது கவனிங்க. சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதுனால யார் எழுதுனதுங்க? பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினாராம். சீயகங்கன் அப்படிங்கிற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதுனால பவணந்தி முனிவர் நன்னூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்தது கவனிங்களேன். இயற்றினாருன்னு பாயிரம் பார்த்தீங்களா? அதை கூட பாயிரம் சொல்லுது பாருங்க அந்த செய்தியை. பவணந்தியாரின் உருவ சிற்பம் இன்னைக்கு எங்க இருக்குது, எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். ஈரோடுல யார் பிறந்தது? ஈரோடு தமிழன்பன் பிறந்த 9th நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஈரோடு தமிழன்பன். ஓகேவா? மேட்டுப்புதூர் என்ற ஊரில் உள்ள 8ஆம் தீர்த்தங்கரான சந்திர பிரபாவினுடைய கோவில்ல பவணந்தி முனிவரினுடைய உருவ சிற்பமானது இன்னும் இருக்குதுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? யாருங்க? 8ஆம் தீர்த்தங்கரான சந்திர பிரபாவினுடைய கோவில். அந்த கோயில் எங்க இருக்குது? ஈரோடு மாவட்டத்துல மேட்டுப்புதூர் அப்படிங்கிற இடத்துல அந்த கோவில் இருக்குது. அந்த கோவில்ல முற்பகுதியிலே யாருடைய உருவ சிற்பம் இருக்கு அப்படின்னா பவணந்தி முனிவரினுடைய உருவ சிற்பம் இருக்குதான். ரைட்டாமா? ஓகே, ஓகே. கவனிங்க. இயல் 2மா ஏதிலி குருவிகள். இயல் 2 ஏதிலி குருவிகள் ஒரு கவிதை தொகுப்பு, செய்யுள் கிடையாது, கவிதை. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவை இனங்கள்லாம் நிறைய அழிந்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா? அதை வந்து ரொம்ப தன்னுடைய அந்த பாடல்கள்ல அந்த ஏக்கத்தோடு கலந்த அந்த பாடல் வரிகளை கொடுத்துருக்கிறார் ரொம்ப அழகா. சரிங்களா? யார் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அழகிய பெரியவன். ஆசிரியர் யாருமா? அழகிய பெரியவன். என்ன சொல்லுதா பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. வார்த்தைகள் வரிகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு பாருங்களேன். கவனிங்க. குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. பார்க்க கூட முடியலப்பா நம்மளால. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம். முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் முன்னாடிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரண்டு ஓடும். அடைமழை காலம்னா ஆத்துல தண்ணி பயங்கரமா கரை புரண்டு ஓடும்பா. கரையெல்லாம் நெடு மரங்கள் இருக்கும்பா. கரைகின்ற பறவையின் குரல்கள்லாம் கேட்கும்பா. போற வழியெல்லாம் தூக்கணாங்குருவியோடைய கூடுகள் அப்படியே காத்துல ஆடிக்கிட்டு இருக்கும்பா. நான் பார்த்திருக்கிறேன். தூக்கணாங்குருவியினுடைய அந்த கூடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகளாய் நம்முடைய கண்களுக்கு காட்சி கொடுக்குமே, அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். புரியுதுங்களா? மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடக்கூடிய அந்த நீர் சுழியில அழகா உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கும்? சிட்டுகள்லாம் பாடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன்ப்பா.
அப்ப மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது, மண்ணினுடைய மார்பு சுரந்த காலம் அது. வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது, வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது. மருகியது மண் ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. காலம் மாறி போச்சுப்பா, மழை இல்ல, பசுமை கிடையாது, மரங்கள் கிடையாது. குருவிகள் இந்த இடத்த விட்டு தன்னுடைய தேவைக்காக இன்னொரு இடத்துக்கு போச்சு, அங்க தேவைகள் இல்லை இன்னொரு இடத்துக்கு போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுங்க, அழிந்து போயிட்டு இருக்குப்பா எல்லா பறவை இனங்களும் அப்படின்னு அழகா சொல்றாரு. சரிதானுங்களா? சிட்டுக்குருவிகளுடைய அழிவினத்தை குறித்து தான் அழகா பேசியிருக்கிறாரு. ஓகேமா, ரைட். அடுத்தது கவனிங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 20. நம்ம அடிக்கடி பொது அறிவுல படிக்கிறோம், நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. சரிதானுங்களா? சரி, உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் குறிப்பு வந்து இதுல டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே படிச்சா போதும், ரொம்ப எக்ஸ்ட்ரா செய்திகள் இதுக்கு நம்ம தேவையில்லை. ஓகேமா? அழகிய பெரியவன், அவருடைய இயற்பெயர் அரவிந்தன், அவங்க மாமா வச்ச பேரா அது. ஓகே தானுங்களா? அரவிந்தன். அடுத்தது பாருங்க, பிறந்தது பேரணாம்பட்டு, வேலூர் மாவட்டம். புரியுதுங்களா? பிறந்தது பேரணாம்பட்டு, ஆம்பூர் அப்படின்னு சொல்றாங்க, வேலூர் மாவட்டம். அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்தவர். புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா சாரங்கல் ஊராட்சி ஒன்றிய பள்ளின்னு சொல்றாங்க. சாரங்கல் ஊராட்சி ஒன்றிய பள்ளி, அந்த பள்ளியில ஆசிரியரா இருந்திருக்கிறார். ஓகேமா? நாவல், சிறுகவிதை, கவிதை, கட்டுரை நிறைய எழுதியிருக்கிறாருமா. ஓகேங்களா? சிறுகதைகள் எழுதியிருக்காரு. பல தளங்களில் இயங்குவர், பன்முக தன்மை கொண்டவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி தமிழக அரசினுடைய விருது 2003 வாங்கியிருக்கிறாரு. தகப்பன் கொடி அப்படிங்கிற புதினத்துக்காக வாங்கியிருக்காரு. தமிழக அரசினுடைய விருது 2003 வாங்கியிருக்கிறாரு. தகப்பன் கொடி அப்படிங்கிற புதினத்துக்காக வாங்கியிருக்கிறாரு. அடுத்து இவருடைய சிறுகதை தொகுப்பு பாருங்க, குறடு, நெறிக்கட்டு, இது வந்து ஒரு ரெண்டுமே முக்கியமான சிறுகதை தொகுப்புமா. கவிதை தொகுப்புகள் அரூப நஞ்சு, உனக்கும் எனக்குமான சொல். ஓகே தானுங்களா? அரூப நஞ்சு, உனக்கும் எனக்குமான சொல். உனக்கும் எனக்குமான சொல் அப்படிங்கிற படைப்பு 2010 2 முறை தமிழக அரசினுடைய பரிசு வாங்கியிருக்கான் அந்த கவிதை படைப்பு. ஓகே தானம்மா? 2010மா. ஓகே, இருமுறை தமிழக அரசினுடைய பரிசை வாங்கியிருக்குதான் இந்த உனக்கும் எனக்குமான சொல் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. சரிங்களாமா? ரைட். அடுத்தது கட்டுரை தொகுப்பு பாருங்க, மீள் கோணம், பெருகும் வேட்கை, இவருடைய முக்கியமான கட்டுரை தொகுப்பு. இந்த மாதிரி சில கவிஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே படிச்சா போதும். ஓகேமா?